Happy afternoon. Goodies. Happy afternoon. Respected dignitaries on the dais, Dr. J. Aravindan sir, it's a pleasure to deliver a speech before you. ஏன்னா நாங்கள் நீங்கள் பேசி நிறைய பார்த்துருக்கோம், நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். நிறைய நாள் வந்து உங்கள் பேச்சினால எனக்கு தூக்கம் வராமல் போயிடும். பிகாஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபைனல் இயர் நான் இங்கே தான் ஆச்சாரியா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டே. ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock போல் 1 hour செமினார். எம்டி வந்து அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாரு, கிளாஸ்க்கு 10 students வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்கிறப்ப என்ன சொன்னாங்க, ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்க 10 பேர் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதே ஆடிட்டோரியம் தான். ரொம்பலாம் சார் பேசல, எப்பயுமே நியர்லி 1 hour பேசுவார். அன்னைக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் பேசினார். என்ன சொல்லிட்டு போனார்னா, ஃபைனல் டச் முடிக்கிறப்ப இப்படி தான் சொன்னார், நீங்கள் வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு போகிறப்ப நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ வென் யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் காலேஜ் நீங்களாம் கண்டிப்பாக ஐ அஷ்யூர் யூ நீங்கள் ஜாபோட வெளில போவீங்க. பட் ஆஃப்டர் 10 years என்னோட ஜூனியர்ஸ் நம்ம இப்போ பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண மாட்டோம், ஆண்டர்பிரினர்ஸாக தான் வெளில போவாங்க அப்படின்னு வந்து சார் ப்ராமிஸ் பண்ணார். ஸோ அது ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் சார் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கேன், பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதில் என்னோட பார்ட்டிசிபேஷன் கொஞ்சமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அது வந்து கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சார் சொன்ன ஒரு விஷயம், எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அவனை முன்னேறாமல் வர்றான், தடுத்துட்டே இருக்கான், அவனை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணும். அவன் வேற யாரும் இல்லை, உன்னோட சோம்பேறித்தனம் உனக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் தான் உன்னை சிந்திக்க விடாம நீ செய்யற விஷயத்துக்கெல்லாம் நாளைக்குன்னு உன்னை போஸ்ட்போன் பண்ண சொல்லி அவன் தான் உன்னை வந்து தடுத்துட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிச்சு அவனை வந்து பேட்டா ஸ்லிப்பரால அடிச்சு வெளில தடுத்து அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வேர்டு தான் அது. ஆக்சுவலா அது அன்னைக்கு லைட்டா எடுத்துட்டோம் எல்லாருமே. பட் இன்னைக்கு அதை யோசிச்சு பார்க்குறப்ப அது வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு விஷயம். அது அவர் சொன்னது அந்த ஒரு வேர்டில் சொல்லிட்டு போயிட்டார், ஒரு வார்த்தையில அவனை அடிச்சு வெளியே தடுத்துன்ட்டு. பட் நான் ஒரு தடவையும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றப்பையும் அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையும் எனக்கு உள்ள இருக்க அந்த சோம்பேறி அடிக்கிறப்ப தான் என்னால் அது முடியுது. இல்லைன்னா கண்டிப்பாக அது என்னால் முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பேசிக்காக வந்து நாளைக்கு நல்லா பிளான் பண்ணுவோம். வி ஆர் குட் மேனேஜர்ஸ், கரெக்டுங்களா? எல்லாமே நல்லா பிளான் பண்ணுவோம் நாளைக்காக. இன்னைக்கு எதுவுமே பண்ண மாட்டோம். சார் தான் அந்த எப்படி ஒரு விஷயத்த பெர்செப்ஷன் சேஞ்சிங், இப்படியும் ஒரு விஷயத்த பார்க்கலான்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணதே சார் தான். இன்னைக்கு அவர் கூட இந்த டேஸை ஷேர் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு. திஸ் இஸ் அ நோட்டபிள் டே இன் மை லைஃப். அண்ட் செம்மையான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. அடுத்த ஒரு தீனி எனக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து மேம் சொன்ன ஸ்டோரி. இங்க இருக்க பல ராஜாக்கள் ராணிகள் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன நான் எடுத்துக்கிறேன்னா, ஐ எம் ரீசென்ட்லி மேரிட். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ பேபி இன் 3 months. ஸோ ஐ வில் பி அ குட் பேரண்ட். இந்த ஸ்டோரி நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி. குழந்தைங்களை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது வந்து மேம் சொன்னது இட்ஸ் வாஸ் ஒரு டாக்டர் எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொன்ன அந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷத்தில் இவ்வளவு விஷயங்களை நச்சுன்னு நடுமண்டையில் அடிச்ச மாதிரி டெலிவரி பண்ண முடியும்னா சச் அமேசிங் திங், வண்டர்ஃபுல் திங். ஸோ என்னோட லைஃப்பை வந்து நான் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமான வயசுல எனக்கு ஆகலை. ஐ எம் ஜஸ்ட் 27 years old. இன்னும் ஒரு 5 months 26.5 years old. ஸோ என்னோட லைஃப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிஃபோர் ஆச்சாரியா அண்ட் ஆஃப்டர் ஆச்சாரியான்னு 2 அத்தியாயமா பிரிச்சுக்கலாம். இட் இஸ் பிஃபோர் ஆச்சாரியா. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். லாஸ்பெட்டில் நாவலர் நெடுஞ்செழியன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் என்னோட ஸ்கூலிங் பண்ணேன். முடிச்சுட்டு ஐ வென்ட் டு ஏழுமலை பாலிடெக்னிக் விழுப்புரம். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்னா நீ அங்கே நில்லு, நான் இங்கே நிற்கிறேன், இப்படி தான். இங்கிலீஷ் அப்படின்னாலே எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும், ஓகே. பட் ஆனால் பேசுறதுக்கு பயம். அதோட பெரிய விஷயம், இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் இப்படி பேசுறதுக்கு காரணம், நான் இத்தனை வருஷமா இப்போ ஒரு 5 years வந்து நிறைய காலேஜஸ்ல இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றோம். அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபியரை பிரேக் பண்ணது இதே டயஸ், இதே இடம் தான். சார் அட்டன் பண்ண ஒரு மீட்டிங்ல சாருக்காக வெல்கம் அட்ரஸ் நான் தான் பண்ணேன். அந்த மீட்டிங் அந்த இதுதான். ஒரு பேப்பர் வச்சு படித்தேன். கிட்டத்தட்ட நிறைய தடவை திக்கி படித்தேன். சார் என்னை பின்னாடிலேருந்து சொல்லிட்டு
இருந்தார். என்ன சொன்னாரா, படுறா ராஜா படிரா ராஜா அப்படின்னு சார் வந்து நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தேன். சார் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு, பிகாஸ் அவர் நிறைய பிஸி ஷெடியூலில் இருக்காரு. பட் அவர் சொல்கிறப்ப நீ படிரா ராஜா படிடா அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட 3 இடத்துல நான் ஸ்டக் பண்ணேன். எல்லா இடத்துலையுமே அவர் சொன்னோடனே அவரோட குரல் வந்துடும், படிரா ராஜா அப்படின்னு. பின்னால் வந்து ஒரு டக்குன்னு ஒரு வாய்ஸ் வரும். மோர் தென் சார் வந்து ஒரு ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறப்பே பார்த்துருப்பீங்க, பிலோட் பிரதர்ஸ் தான் இருக்கும். எங்கள் கிட்டலாம் எங்கள் காலேஜில் பேசுகிறப்ப, எங்கேயுமே இந்த காலேஜில் நான் ஏழ்மலையில் படிக்கிறப்ப கூட எங்களோட எம்டி வந்து அப்படி ஒரு சார் ஸ்டூடெண்ட் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருப்பார். சார் தான் வந்து மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னே ஆரம்பிப்பார். முடிக்கிறப்ப லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி முடிப்பார். சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆச்சாரியா என்னோட லைஃப் எப்படி இருக்குன்னா, நான் இங்கேருந்து போகிறப்ப இங்கே முடிச்சு 14 நாளில் வந்து மும்பையில் ஒரு ஜாப்ல வந்து பிளேஸ் ஆகும். இங்கே போகிறப்பே பிளேஸ் ஆகிட்டோம். மும்பையில் வந்து ஒரு ஜாப்ல 14 days. இங்கே 14th முடித்தோம். June 4th வந்து நான் ஜாபில் ஜாயின் பண்ணுறேன். 21 days ஜாபில் ஜாயின் பண்ணேன். ஸோ நல்லா சொஃபஸ்டிகேட்டடாக ஆகிடுச்சு. 18,000 சேலரி இன் 2014 ஐம். அது நல்ல லைஃப் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 3 months ஜாப் பர்மனெண்ட் ஆச்சு. ஜிடியை தான் ஜாயின் பண்ணேன், கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங். 3 months என்னோட ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிடுச்சு. பர்மனெண்ட் ஆகிட்டு சைட் இன்ஜினியர் வித் 23,000 சேலரி. 6 monthsக்கு அப்புறம் என்னோட மேனேஜர் வந்து கூட்டு நம்ம சைட் சூப்பர்வைசராக மாற்றலான்னு இருக்கும். 2 சைட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரே ஆச்சரியமாச்சு, நம்ம எப்படி இவ்வளோ விஷயங்களை வந்து டக்கு நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வருது, நம்மளை எப்படி வந்து நம்பி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பழக்கம், அது எப்படி தெரியல, பட் அது சின்ன வயசுலேருந்து எனக்கு இருந்தது. நானே அதை ரொம்ப நாள் கழிச்சு தான் அனலைஸ் பண்ணேன். என்னன்னா நான் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். அது எனக்கே தெரியாது நம்ம எப்படி இருந்திருக்கோம், நம்ம என்னென்ன பண்ணுறோம், எதனால் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் ரீஇன்ஜினியர் பண்ணி பார்க்குறப்ப, ஸோ நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ பொட்டன்ஷியலாக இருக்கும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு வந்து வேகமாக தராங்க. அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே போயிட்டு இருக்க போகிறோம், நம்ம இப்படியே போயிருந்தா கம்பெனி வளரும், எல்லாம் நல்லா இருக்கும். பட் வாட் அபவுட் மீ, என்னோட பேஷன், என்னோட டிசைர், ஃபேமிலிக்காக நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஜாபுக்கு போயிடுறோம். பட் என்னோட பேஷன் அந்த இடத்துலையும் சார் தான் வந்து ஆல்வேஸ் யூஸ் நெவர் எவர் கிவ் அப் யுவர் பேஷன். உன்னோட பேஷன் மட்டும் நீ சாக விடாத, அது உன்னை மற்ற எல்லா வேலையும் அது தானாக பார்த்துக்கும், அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஸோ அதோட ஒரு விஷயமா தான் நான் வந்து ஜாப் 23,000 சேலரி நான் குவிட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து அது வரைக்கும் நான் ஹார்ட்லேயே ஒரு 60,000 to 70,000 தான் வச்சுருந்தோம். ஸோ இனிஷியேட்டான ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரைனிங்கில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகும். ஒன்லி பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ். கொஞ்ச நாள் போக அதுக்கு காரணம் ஏன்னா ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் இங்கே நாங்கள் வந்து ஆச்சாரியாவில் இன்டென்சிவ் ட்ரைனிங்ஸ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. நியர்லி 4 years இங்கே இடிபி ஃபுல்லாக இடிஐசன்ஸில் இடிபி ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்கும். நியர்லி எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து ஒரு டே ப்ரோக்ராம்ஸ், ஏதாவது ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்டாக் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பேசுவாங்க. இந்த ஆடிட்டோரியம் ஹால் இல்லை செமினார் 2 இடத்துல அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இப்படியா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கொண்டு வந்துச்சு. ஸோ தைரியமாகவே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பயம்லாம் வரல, ஏன்னா இவ்வளோ விஷயம் நம்ம இருக்கும், இதுக்கு மேலேயே நம்ம செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்ணு மூடுறப்ப நம்மளுக்கு வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ தைரியமாக செய்வோம், செஞ்சு ஃபெயிலியர் ஆனால் பரவாயில்ல, செஞ்சோன்ற திருப்தியோட திருப்பி வேலைக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டெப் இன் பண்ணேன். சால்ட் லைஃப் ஸ்கில் அகாடமி இப்போ நான் வந்து அந்த ஆர்கனைசேஷன் விட்டு வெளியில் வந்துட்டேன். ஜஸ்ட் போயிட்டு ஒரு மென்டார் மாதிரி, சார் சொல்கிறேன், சார் அந்த வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுவார், ஈஸ் அ மென்டார். அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நியர்லி 6 months வந்து போய் ட்ரெயினர்ஸ்க்கு டிஇடி பண்ணுவோம். ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் TTT பண்ணிட்டு மட்டும் வந்துடும், அவ்வளோதான். எங்களோட வேலை. நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் பண்ணுறது வந்து ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ். இப்போ நியர்லி மார்த்தாண்டம், நாகர்கோயில் அண்ட் தென் திருநெல்வேலி, ஃபுல் சவுத் டீப் ரீஜன்ஸில் வந்து ஃபுல்லாக எங்களோட ஆர்கனைசேஷன் நியர்லி சாப்டர் வைஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஃப்ரீயாக ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ட்ரெயின் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரீ. என்ன ப்ரோக்ராம்னா அவங்கள போயிட்டு மோட்டிவேட்லாம் பண்ணக்கூடாது, மோட்டிவேட் ஸ்பீக்கிங்லாம் இல்லை, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணேன், இதனால் இப்படி நடந்துச்சுன்ட்டு ரியல் எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் அச்சீவர்ஸோ அவங்க மட்டும்தான் 1 hour ஸ்பீச், அதிகமாக இல்லை, ரொம்ப போட்டு அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணுறோன்ற பேரில் அவங்கள போட்டு ரொம்ப வந்து திணிச்சிடக்கூடாது. ஸோ 1 hour, அந்த 1 hourல வந்து பக்காவாக பேசிட்டு வந்துடணும். இது இந்த டைம் கீப்பப் பண்ணுறது சார்கிட்டேருந்து வந்த ஒரு விஷயம் தான். சார் அடிக்கடி சொல்லுவார், ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம். நான் இங்கே வந்து கொஞ்ச நேரம் பேசுகிறேன்னா நீ இந்த பேச்சை எடுத்துக்கிட்டு நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டுனா அது எனக்கு போதும், அதான் நீ செய்கிற பெரிய விஷயம். ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம்.
அதே தான் நானும் இங்கே சொல்கிறேன். ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர். ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம் ஹியர். இது எனக்கு என்னைக்கு ரிட்டர்னாக வரும்னாக்கா, இங்கே இருக்க இந்த குட்டி பசங்கள்லாம் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னை ரிமெம்பர் பண்ணுறப்ப எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த அப்பா அம்மாக்கள் இங்கே இருக்க யங் பேரண்ட்ஸ் வந்து என்ன எங்கேயோ பார்க்குறப்ப இந்த அண்ணா பேசுனவங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்க குழந்தைங்கிட்ட சொல்கிறப்ப அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஸோ ஃபார் தட் அதுக்காக ஒரே விஷயத்துக்காக தான் ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம். இது என்னைக்கு நான் அறுவடை பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் ஷுர் சூன் ஐ வில் எக்ஸ்பெக்ட் திஸ் திங்ஸ் டு ஹேப்பன். அண்ட் ஆஃப்டர் தட் ட்ரைனிங் முடிஞ்சு அதோட எனக்கு முடியல. ஒரு ஆர்கனைசேஷனை வந்து இது பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் பண்ணால் சக்ஸஸ் ஆகிட்டோமா? இல்லை. அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு, சக்ஸஸ்னா என்னன்னு நெட்லலாம் தேடுறப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. நிறைய டெஃபினேஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய சேயிங்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதெல்லாம் பத்தலை. எனக்காக ஒரு விஷயம் தோணுச்சு, சக்ஸஸ்னா என்ன? கல்லறையில் ஒரு வார்த்தை எழுதணும், இவனால் இது நடந்தது, இவன் இதுக்கு காரணம், இந்த மாற்றங்கள் இவன் கொண்டு வந்தான் அப்படின்னு என்னோட பிரேவரி ஸ்டோனில் எழுதுறாங்க. தட் இஸ் சக்ஸஸ். ஸோ அந்த சக்ஸஸ் நோக்கி நம்ம போனோம். ஒரு ஸ்டார்ட் அப் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வி ஸ்டார்டட் வித் மை ஃப்ரெண்ட். என்னோட ஃப்ரெண்டு அப்போ வந்து சென்னையில் ஜாப் குவிட் பண்ணிட்டு அவர் வந்தாருங்க. இங்கே தான் இருக்கார், வீரபத்ரன், மை பார்ட்னர். அவரும் நானும் சேர்ந்து தான் வந்து ரெவல்யூஷன் நெக்ஸ்ட் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஆடிட்டர்கிட்ட போய் இப்படி பேர் சொன்னோடனே அவர் வந்து தம்பி இந்த பேர்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ரெவல்யூஷன்ற பேருக்குலாம் வந்து கம்பெனி கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் பண்ண முடியாது, வேறு பேர் வந்து இது ஆர்ஓசிக்கு நம்ம கொடுக்க முடியாது, கொடுத்தோன்னா ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், REVOLUTION காமனாக போட்டு ரெவல்யூஷன் நெக்ஸ்ட் வெஞ்சர்ஸ்ன்னு சேர்த்து விட்டோம். ஆடிட்டர் கொஞ்ச நேரம் மேலே கேள்வி பார்த்து எந்த ஸ்கூல் நீ அப்படின்னு. நான் நாவலர் எடுத்தேன் அப்படின்னு. எங்கே காலேஜ் வச்சுங்க? 2 பேரும் ஆச்சாரியில் படித்தோம். சரி ஓகே புரியுது, பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டாங்க. ஸோ எங்களோட வெஞ்சர்ஸ் பேர் வந்து ரெவல்யூஷன் நெக்ஸ்ட் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். அது ஒரு ரெவல்யூஷன், அடுத்த புரட்சி. அதுலேருந்து வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் startups99.com. ஸோ இன்னைக்கு ஃப்ரம் May 1 உழைப்பாளர்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அன்னைக்கு வந்து இனிஷியேட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ், ஆஸ்பிஷியஸ் இனிஷியேட்டிவ் startups99.com. nearly till date 7 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். 1 இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி, 1 ரெஸ்டாரண்ட். ஸோ இன்னொரு இனிஷியேட்டிவ் நாங்களே பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால்ட் RO பெயிண்டர்ஸ். we are going to do paintings. எல்லாரும் வந்து சிரிச்சாங்க, என்ன பெயிண்டிங் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. பெயிண்டிங் மீன்ஸ் வீட்டுக்கு தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம். பட் ஆனால் வந்து மிஷின் வச்சு அடிக்க போகிறோம். ஃபாரின் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வர போகிறோம். ஃபுல்லாக ஜெர்மன் மிஷின்ஸ், கிளீனிங்லேருந்து ஸ்ப்ரேயிங், எவ்ரி ஜெர்மன் மிஷின். ஸ்கில்டு படித்த பசங்க தான் வந்து வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேஸ் ஒர்க், ஃபவுண்டேஷன் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. இந்த மேக்குள்ளே அதை வந்து லான்ச் பண்ணிடுவோம். அடுத்து startups99.com வந்து ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்காக அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். சூன் ஆச்சாரியில் ஒரு ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் சப்மிட்ஸ் ஆர்எல்ஸ் ஏதாவது கான்ஃபரன்ஸ் ஏதாவது கண்டிப்பாக வந்து ஈவெண்ட் ஒன்று நாங்கள் நடத்துவோம். அதில் குறைஞ்சது ஒரு 10 ஸ்டார்ட் அப்பாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அண்ட் அனதர் ஒன் கான்செப்ட் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ 15 years ஜூனியர்ஸ், கிடுப்ரோனர்ன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலி we are the gene from entrepreneurs. ஸோ entrepreneurs வந்து எப்படி வந்து நம்ம வந்து வேலைக்கு ஆளாக மாறணும் அப்படின்னா, ஆஃப்டர் பிரிட்டிஷ் இங்கே படையெடுத்து வந்த பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கேருந்து நிறையா விஷயங்கள் வெளில போச்சு. அவனே எதுக்கு வந்தானா இங்கே இருக்க கிரெயின்ஸை வாங்கிட்டு போக தான் வந்தான், பிஸ்னஸ் பண்ண தான் வந்தான். நம்ம தான் அவனை பெருசாக பார்த்து ஆள வைப்போம். ஸோ இந்த ஜீனை ரீக்ரியேட் பண்ணி வெளில கொண்டு வரது தான் வந்து கிடுப்ரோனர்ஸ். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நெல்லி 10 வயசுலேருந்து 15 வயசு பசங்க ஒரு ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து லீன் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க. லீன் ஸ்டார்ட் அப்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். லீன் ஸ்டார்ட் அப்ஸ்னால் வந்து ப்ரொடக்டிவிட்டியை காஸ்ட் கம்மி பண்ணி, காஸ்ட் கட் பண்ணி எப்படி வந்து ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துறது அப்படின்றது அந்த கான்செப்ட். அது வந்து கிட்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்களோட மைண்ட் மேப்பிங் மாதிரி பண்ணி தே வில் டூ தட். இதுதான் அந்த கான்செப்ட் கிடுப்ரோனர்ஸ். சூன் ஆச்சாரில் வந்து வரும். ஏதோ நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா எம்டி கண்டிப்பாக பண்ணிடுவார். எப்பயுமே எம்டி வந்து சில விஷயங்கள் சொல்லுவார், சொல்லிட்டு செய்வார், இல்லை சில சர்ப்ரைஸாகவே சொல்லுவார். இந்த இதில் பேசுகிறப்ப கூட ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு உங்களுக்கு. ஐ திங்க் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், சார் சொல்லியிருப்பாரு. ஸோ இஸ் அ மேன் ஆஃப் மேஜிக். அவர் நிறைய மேஜிக்ஸ் காட்டிடுவார்.
ஸோ திஸ் இஸ் மை லைஃப் ஆஃப்டர் ஆச்சாரியா. இப்படி தான் என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. சரி தம்பி, இவ்வளோதான் பேசுகிறேன், நீ என்ன ரெவன்யூ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பெருசாக ஒன்றும் இல்லை. நாங்கள் ரெவல்யூஷன் எக்ஸ் வெஞ்சர் வந்து இபிசி, ஆக்சுவலி இன்ஜினியரிங் ப்ரொக்ரூட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எல்என்டி வெண்டார். நாங்கள் பில்டிங்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கேயும் இல்லை, லைவாக இங்கே வந்து ஜிப்மர் ப்ராஜெக்ட்ஸு 2 பில்டிங்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எல்என்டி கூட சேர்ந்து. ஒன்று வந்து எஸ்எஸ்பி அனெக்ஸ், எஸ்எஸ்பிக்கு பேக் சைடில் இருக்க பில்டிங். இன்னொன்று வந்து ஜிப்மர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் ஸ்டடீஸ். இந்த 2 இன்ஸ்டியூட்டும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கமிட் பண்ணது வந்து 60 lakhs லாஸ்ட் இயர். இந்த ஆனுவல் ஃபைனலிங்கில் 60 lakhs பண்ணி எங்களோட ரெவன்யூ டர்ன். வி ஹாவ் ப்ராஜெக்ட்ஸ் அரௌண்ட் மோர் தென் 2 crores வேல்யூவோட. இப்போ ஜிப்மர் ப்ராஜெக்ட் மோர் தென் 2 crores கம்மிங் ஆனுவலில் வந்து ஃபைல் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அவர் கம்பெனி க்ரோத். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இதில் நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ரெவன்யூ ஒரு பெரிய விஷயம். ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர் ரெவன்யூ 2 things, 2 விஷயத்த மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மதிப்பேன் 2 விஷயத்த. ஒரு வந்து ஒரு காயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொரு காயின் வந்து மணி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு இன்னைக்கு, மணி இல்லை. ஏன்னா காசு வச்சுருக்கோம், நிறைய பேர் வந்து மூளை இல்லாமல் காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க வெளியில். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மதிச்சு தான், அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆரம்பித்தது தான் என்னை இந்த நிலைமைக்கு இங்கே கொண்டு வந்து. ஷோர், இந்த ராஜாவும் ராணி மேம் சொன்ன மாதிரி இருக்க இந்த ராஜா ராணிகள் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என்னை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஆச்சாரியனா நான் எப்படி இங்கே உங்க முன்னாடி நீ பேசிட்டு இருக்கணும். ஷோர், நீங்கள் இந்த பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு உங்கள் பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீங்க. ஆக்சுவலி இந்த கோட் நான் சும்மா இன்னைக்கு போட்டு வந்ததுன்னா, எங்கள் எம்டிஏ வந்து அவர் சந்தோஷப்படணும் அப்படின்றது தான். அவர் கோட் என்ற ட்ரெண்டை விட்டு அவர் போட்டு எங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு. இனிமேல் நாங்கள் போட்டு இன்ஸ்பயர் பண்ண போகிறோம். சூன் கோட்டை நாங்கள் விட்டுட்டு ட்ரெடிஷ்னல் இதுக்கு வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் பிடிக்காது. அவர் மாறின மாதிரி நாங்களும் மாறிடுவோம். பிகாஸ் வி ஆர் இஸ் ஃபாலோவர்ஸ். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். இட் வில் பி ரிட்டன் இன் மை கோல்டன் டேஸ் ஆஃப் மை டைரிஸ். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னது தமிழ் செல்வி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரடியூஸ். தேங்க்யூ மேம். உங்கள் கூட இந்த டேஸை ஷேர் பண்ணுறது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. தேங்க்யூ.